என்னுடைய பேர் வந்து முனைவர் சா பரமசிவன், பொருளாதாரத்துறை உதவி பேராசிரியர், பொருளாதாரம். எஸ், எக்கனாமிக்ஸ் டிபார்ட்மெண்ட். ஸோ என்னோட கருத்து என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்குமே பொலிட்டிக்கல் சயின்ஸுங்கிற ஒரு சப்ஜெக்ட் கம்பல்சரி கொண்டு வரணும். என்ன அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, இந்திய அரசியலமைப்பு சட்டம் அப்படிங்கிற ஒரு கோர்ஸே இருக்கு, கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பர்டிகுலர் ஒரு டிபார்ட்மெண்ட்டில் மட்டும்தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பொலிட்டிக்கல் சயின்ஸுங்கிற ஒரு டிபார்ட்மெண்ட்டில் இருக்கும், ஹிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்டில் இருக்கும், நாட் அதர் டிபார்ட்மெண்ட்டில் வந்து இந்த கோர்ஸ் இருக்காது. ஏன் அப்படின்னா பர்டிகுலர் கோர்ஸில் படிக்கிறதா பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிக்கணும் இல்லை. ஸோ அனைவரும் சட்டம் படிக்கணும். சட்டம் பேசிக்காக சட்டம் தெரிஞ்சாதான் நம்ம அரசியலில் ஈடுபட முடியும். ஃபர்ஸ்ட் ஒன்று. இன்னொன்று என்ன அப்படி, ரெண்டாவது என்ன அப்படின்னா, அப்போ சட்டம் தெரியணும் அப்படின்னா என்ன அப்படின்னா, அந்த அரசியலமைப்பு சட்டத்தில் ஒரு மாநிலத்தோட சீஃப் மினிஸ்டர்ல இருந்து ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல உள்ள ஒரு எம்எல்ஏ இருந்து ஒரு கவுன்சிலர் வரைக்குமே ஸோ என்ன பண்றாங்க அப்படின்னா, கவுன்சிலர்ல இருந்து சட்டசபை உறுப்பினர்ல இருந்து எல்லாருமே பிரதமர்ல இருந்து எல்லாருமே எதுல இருந்து வராங்கன்னா, அந்த அரசியலமைப்பு சட்டம்ங்கிற படிப்பு மூலமா தான் வராங்க. ஸோ அந்த படிப்பு மூலமா தான் வரையறுப்படி தான் நம்ம ஃபாலோ பண்றோமே தவிர, இதுக்கு படிச்ச ஒரு நபர் தான் வந்து எலெக்ஷன்ல நிக்கணுங்கிறது அவசியம் இல்லை. படிச்சவங்க தான் கேண்டிடேட்டா இருக்கணும் அப்படின்னு இல்லை. ஏன்னா படிச்ச கேண்டிடேட்டே இப்ப இருக்கிற எம்எல்ஏஸ்லயுமே என்ன செய்றாங்க, நிறைய கரப்ஷன் நடந்துட்டு இருக்கு. ஸோ இதுல வந்து படிச்சவங்க தான் இருக்கணும் அப்படி இல்லை. ஃபர்ஸ்ட் பேசிக்கா என்ன செய்யணும், மக்களோட மக்களா அவங்க இருக்கணும். அன்றாட மக்களோட இருந்து அன்றாட வாழ்க்கை வாழக்கூடிய மக்களோட கூட அவங்க சராசரி மக்களோட வாழணும். வாழ்ந்தாதான் அவங்களுக்கு அடிப்படை மக்களுக்கு என்ன தேவை இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். ஸோ அப்போ என்ன தேவைங்கிறது அதிகமாக நம்ம என்ன கவனம் செலுத்தணும் அப்படின்னா, எல்லா மாணவர்களுமே கண்டிப்பா அரசியலமைப்பு சட்டம் படிக்கணும். எல்லாம் ஓகே சார். நீங்க உங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அரசியல் பேசுறதுக்கான வாய்ப்புகளை கொடுப்பீங்களா? நீங்க அவங்களுக்கு சில விஷயங்கள் அரசியலை பேசுவீங்களா அவங்களோட? கண்டிப்பா பேசுவேன் சார். எப்பெல்லாம், அதாவது என்ன மாதிரியான விஷயங்கள் சொல்லுவீங்க? குறிப்பா என்ன சொல்லலாம் அப்படின்னா, இந்தியன் பாலிட்டியில ஸோ ஒரு சீஃப் மினிஸ்டரோட ஃபங்க்ஷன் என்ன, அவங்களோட டியூட்டி, அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன, ஒரு எம்எல்ஏ இருக்கிறாங்க அப்படின்னா ஸோ எம்எல்ஏ வர்றதுக்கு அவங்களுக்கு என்ன எலிஜிபிலிட்டி இருக்கு, அப்போ ஒரு கவுன்சிலராக இருக்கிறாங்க அப்படின்னா ஒரு கவுன்சிலராக வர்றதுக்கு அவங்க என்ன பண்ணணும். ஸோ நாமினேஷன் பண்ணுறாங்க, பிரச்சாரம் பண்ணுறாங்க, ஸோ என்ன பண்ணாலுமே பேசிக் என்ன இருக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் அரசியலமைப்பு சட்டம்ங்கிற கான்செப்ட்லாம் இருக்கு. ஸோ நீங்கள் என்ன கேண்டிடேட்டாக இருந்தாலும் சரி, என்ன கட்சியாக இருந்தாலும் சரி, என்ன சின்னம் ஒதுக்குனாலும் சரி, சின்னம் ஒதுக்குறதுலேருந்து எல்லாமே என்ன பார்த்தீங்கன்னா பாலிடிக்ஸ் இருக்கும். ஸோ அப்போ என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் நான் ஃப்ரீ ஹவரில் இருக்கும்போது என்ன சொல்லுவேன் அப்படின்னா, அதிகமாக நீங்கள் படிக்கிறதெல்லாம் ஓகே, படித்தா மட்டும் போதாது, ஆனால் பெரிய ஒரு அதிகாரத்தில் போய் உட்காருங்க அப்படிங்கிறத என்னோட ஒரு ஒரு நல்ல இணக்கத்தில் அவங்களுக்கு நம்ம ஒரு அட்வைஸ் பண்ணுவோம். அந்த அதிகாரங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு படித்த ஒரு எப்படி சொல்கிறது அப்படின்னா, ஒரு யூபிஎஸ்சி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணால் கூட, ஸோ யூபிஎஸ்சி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணால் கூடமே அதில் பெரிய அளவில் ஒரு ஐஏஎஸோ ஒரு ஐபிஎஸ்ஸோ அந்த மாதிரி பெரிய பெரிய அதிகாரத்தில் போய் நீங்கள் இருந்தால் தான் நீங்கள் என்ன செய்ய முடியும் அப்படின்னா எக்ஸிக்யூட் பண்ண முடியும். ஸோ அதான் இந்தியன் கவர்மெண்ட்லேயே 3 கான்செப்ட் இருக்குது. 3 கான்செப்ட் சேர்த்து இப்போ 4 கான்செப்ட் இருக்குது. ஒன்று ஜுடிஷியரிம்பாங்க, எக்ஸிக்யூட்டிவ்ஸ்பாங்க, இன்னொன்று ப்ரெஸ்ஸும்பாங்க. ஸோ இந்த பேஸ் பண்ணி தான் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அவனுக்கு என்ன சார் அப்படின்னா அந்த பாலிடிக்ஸுங்கிறத படிப்பு இருந்தால் தான் அவங்க ஒரு கேண்டிடேட்டாக வர்றதுக்கும் சரி, இல்லை ஒரு எக்ஸிக்யூட்டிவ்ஸாக ஒரு கவர்மெண்ட் அதிகாரியாக வர்றதுனாலும் சரி, அவங்க நாட்டை நிலைநிறுத்த முடியும். அது இல்லை அப்படின்னா அந்த அன்றாட கான்செப்ட் இல்லாமல் ஸோ யாருமே வந்து என்ன எலெக்ஷனில் நின்னாலும் சரி அவங்க போக்கில் ஒரு வாக்குறுதியை கொடுப்பாங்க, அவங்க ரன் பண்ணுவாங்க, கவர்மெண்ட் ரன் ஆகும். ஸோ இதனால் எல்லா மக்களுக்கும் பெனிஃபிட் இருக்குமா அப்படிங்கிறத வந்து 100% சொல்ல முடியாது. அப்போ 100% எல்லாருக்குமே எல்லாரும் கிடைக்கணும் அப்படின்னா அரசியல் சட்டம் படிச்சிருக்க வேண்டும்.